ஃப்ரெண்ட்ஸ் 2024 ஐபிஎல் முதல் போட்டியில் சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் விளையாட போகிறாங்களாம். ஸோ இந்த போட்டி எப்போ தொடங்க போகுது, எங்கே நடக்க போகுது, ஸோ 2024 ஐபிஎல் போட்டியோடைய அட்டவணையை பிசிசிஐ எப்போ வெளியிட போகிறாங்க, சுரேஷ் ரெய்னா எப்படி எல்எஸ்டி அணியுடைய மென்டராக ஆக போகிறாரு, ஓடிஐ டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்த வார்னருக்கு டெல்லி அணி கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தற்போது டெஸ்ட்ல கில் அவர்கள் திணறிட்டு இருக்கார். அவர் தற்போது ஓப்பனிங் வாய்ப்பை இழந்து மூன்றாவது நாடுல விளையாண்டுட்டு இருக்கார். ஆனால் அவர் முதல் டெஸ்ட் மேட்ச்ல சொதப்பிட்டார். இதனால இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல அவர் சிறப்பாக விளையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இந்த சமயத்தில் கில் குறித்து தினேஷ் கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, சுபம் கில் மேலே இந்திய ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. ஆனால் அவர் அதை பூர்த்தி செய்யலை. 20 டெஸ்ட் போட்டி விளாண்டு 30 தான் சராசரி வச்சுருந்தா அது எந்த ஒரு பயனும் தராது. ஸோ அவர் இடத்துக்கு தற்போது ஆபத்து இருக்குது. அவருக்கு பதிலாக சஃப்ராஸ் கான் மற்றும் ஆர்சிபி வீரர் ராஸ் பட்டிதர் போன்ற வீரர்கள் தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு தரலாம். கில் இரண்டாவது டெஸ்ட் மேட்சை ஒழுங்காக விளையாடுறனா அவர் அணியிலிருந்து நீக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்தி அவர்கள் கில்லுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஆனால் கில்லோட இந்த மோசமான ஃபார்ம் குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2023ஆம் ஆண்டு கடினமாக உழைத்து எங்களுடைய இலக்கை அடைய நாங்கள் போராடினோம். நானும் போராடினேன். கடைசி வரையும் எங்கள் இலக்கை நோக்கி போனோம். ஆனால் கடைசியில் நாங்கள் தவற விட்டுட்டோம். ஸோ 2023 நான் நினச்சது நடக்கலை. 2024 கண்டிப்பாக நான் சிறப்பாக விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. இந்த ஸ்டோரி தற்போது இணையத்தில் வைரலாகிட்டு இருந்தாலும் இரண்டாவது டெஸ்ட் மேட்ச்சில் கில் சிறப்பாக விளையாண்டாதான் அவர் டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லைனா வேற இளம் வீரருக்கு அந்த வாய்ப்பு போயிடும். ஆஸ்திரேலியா ஓப்பனிங் வீரர் டேவிட் வார்னர் டெஸ்ட் ஓடிஐ போட்டியிலிருந்து ஓய்வு பெற போறதா அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு. ஏற்கனவே வார்னர் தற்போது நடந்துட்டு இருக்க பாகிஸ்தான் விசஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரியஸில் இருந்து ஓய்வு பெற போறதை ஏற்கனவே சொன்னார். வருகின்ற ஜனவரி 3ஆம் தேதி இறுதி டெஸ்ட் மேட்ச் நடக்க போது. ஸோ அதுதான் வார்னருடைய இறுதி டெஸ்ட் மேட்சாக இருக்க போது. இதனால ரசிகர்கள் சக வீரர்கள் வார்னருக்கு ஃபேர்வெல் கொண்டாட தயாராகிட்டு இருக்காங்க. இப்படியாப்பட்ட சமயத்தில் அவர் அளித்த பேட்டியில் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் இதற்கப்புறம் நான் ஓடியையும் விளையாட மாட்டேன், நான் ஓடியில் இருந்து ஓய்வு பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். அதற்கு முக்கிய காரணமாக உலகில் நடக்கிற பல T20 லீக் போட்டிகளில் விளையாட நான் ஆர்வமாக இருக்கேன். ஸோ எனக்கு வயதானதுனால நான் T20யை மட்டும் கவனம் செலுத்த போகிறேன். இதனால நான் ஓடிஐ டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரபரப்பை கிளப்பியிருக்கார் வார்னர். வார்னரை பொறுத்தளவில் தற்போது இருக்கிற ஃபார்முக்கு அவர் இன்னும் 2-3 வருடம் ஓடிஐயில் மட்டும் விளையாடலாம். ஆனால் அவர் குடும்பத்துக்கு பணம் சேர்க்கறதுக்காக உலகில் நடக்கிற பல T20 லீக் போட்டிகளில் அடுத்த 3 வருஷம் விளையாட போகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணிக்காக T20 அணிலே அவர் விளையாட தயாராக இருக்கார். இதனால இந்த முடிவை வார்னர் எடுத்திருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் டெல்லி கேபிட்டல் அணி UAEயில் நடக்கிற T20 லீக் போட்டியோடைய ஒரு அணியை வாங்கியிருக்காங்க. ஸோ துபாய் கேபிட்டல் அணியோடைய கேப்டனாக வார்னர் இதற்கப்புறம் செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தொடரானது ஜனவரி 20ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 18ஆம் தேதி வரையும் நடக்க போகுது. ஸோ இந்த தொடரில் டெல்லி அணி வாங்கியிருக்க அணியோடைய கேப்டனாக வார்னர் செயல்பட போகிறார். சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா லக்னோ அணியுடைய மென்டர் ஆக போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 2022ஆம் ஆண்டு மெகா ஆக்ஷனில் அன்சோல்டான சுரேஷ் ரெய்னா அதன் பிறகு 2 வருடம் ஐபிஎல் கமாண்டரி வேலைகளை ஈடுபட்டு இருந்தார். அந்த சமயத்தில் சிஎஸ்கே அணி அவருக்கு பேட்டிங் அப்படி இல்லைனா ஃபீல்டிங் பயிற்சியாளர் பதவி கொடுப்பாங்கன்னு தகவல் வெளியானுச்சு. ஆனால் சிஎஸ்கே அணி அதற்கப்புறம் சுரேஷ் ரெய்னாவை கண்டுக்கலை. இப்படிப்பட்ட சமயத்தில் 2024 ஐபிஎல் போட்டிக்காக அனைத்து அணிகளும் தயாராகிட்டு இருக்காங்க. இதில் லக்னோ அணியை சேர்ந்த மென்டர் கௌதம் கம்பீர் அந்த அணியிலிருந்து விலகி கொல்கத்தா அணிக்கு போயிருக்கிறதுனால அந்த அணியுடைய மென்டர் இடம் காலியாக இருக்குது. இந்த இடத்தை பூர்த்தி செய்ய லக்னோவுடைய தங்க மகன் சுரேஷ் ரெய்னாவை அந்த இடத்துக்கு கொண்டு வர லக்னோ அணி பிளான் பண்ணி அவர்கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை தற்போது இறுதி கட்டத்தை எட்டிருக்கிறதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் அதிகாரப்பூர்வமாக லக்னோவுடைய மென்டராக சுரேஷ் ரெய்னா செயல்படுறது குறித்து சுரேஷ் ரெய்னா தரப்பிலிருந்தும் லக்னோ தரப்பிலிருந்தும் வெளியிட போறதா தகவல் வெளியாயிருக்கு. 2024 ஐபிஎல் மினி ஆக்ஷன் முடிஞ்சு தற்போது அனைத்து அணிகளும் தரமான ஸ்குவாடை வைத்து ஐபிஎல்காக தயாராகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் ஐபிஎல் ஸ்குவாட் மற்றும் ஐபிஎல் உடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் குறித்து ஒரு சில அப்டேட் வெளியாயிருக்கு. 2024 ஐபிஎல் போட்டி இந்தியாவில் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் அந்த சமயத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஆனால் இந்தியாவில் தான் 2024 ஐபிஎல் போட்டி நடக்கும்னு ஐபிஎல் நிர்வாகம் சொல்லிட்டாங்க. இதனால இந்தியாவில் 2024 ஐபிஎல் போட்டி ஃபுல்லாக நடக்க போகுது. இந்த ஐபிஎல் போட்டியை மார்ச் 22ஆம் தேதி ரொம்ப கோலாகலமாக தொடங்க போகிறாங்களாம். இந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்குகிற முதல் போட்டியில் சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் விளையாட போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சென்னை சேப்பாக்கத்தில் தான் முதல் போட்டி தொடங்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் 2024 ஐபிஎல் போட்டி மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி மே
28ஆம் தேதி வரையும் நடத்துகிற ஐடியாவில் ஐபிஎல் நிர்வாகம் இருக்கிறதாவும் இந்த ஷெடியூலுக்கான வேலைகளில் தற்போது ஐபிஎல் நிர்வாகம் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. பிப்ரவரி இறுதியில் 2024 ஐபிஎல் ஷெடியூலை அதிகாரப்பூர்வமாக ஐபிஎல் மற்றும் பிசிசிஐ தரப்பிலிருந்து வெளியிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ 2024 ஐபிஎல் முதல் போட்டியில் சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் சென்னை சேப்பாக்கத்தில் மோத போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதுக்காக நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? 2024 ஐபிஎல் போட்டியில் யார் கோப்பையை வெற்றி பெறுவா? 2024 ஐபிஎல் போட்டியுடைய ஃபைனல் சென்னையில் நடந்தால் நல்லா இருக்குமா? டேவிட் வார்னருடைய இந்த ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லக்னோ அணியுடைய மென்டராக சுரேஷ் ரெய்னா செயல்பட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.